மகா சிவராத்திரி ஈசனுடன் ஓர் இரவு சத்குருவுடன் கொண்டாடுங்கள். மார்ச் 8 நேரலையில். சர்வதேச போதைப் பொருள் கடத்தல் கும்பல் தலைவனாக பார்க்கப்படும் ஜாஃபர் சாதிக் சில அரசியல்வாதிகளுடன் பலமுறை கென்யா சென்றதாக தகவல் வெளியாகியுள்ளது. சரி, இவர்கள் கென்யா சென்றதன் பின்னணி காரணங்களை ஆராயும் போது அதிர்ச்சிகரமான தகவல்கள் வெளியாகியுள்ளன. தற்போது ஆப்பிரிக்க நாடுகளில் பெரிய அளவில் கடலில் கண்காணிப்பு ஏதும் இல்லாத நாடாக கென்யா பார்க்கப்படுகிறது. கென்யாவின் இரண்டாவது பெரிய நகரமாக கருதப்படுவது மாம்பாசா என்ற துறைமுக நகரமாகும். கிழக்கு ஆப்பிரிக்காவின் மிகப்பெரிய துறைமுகம் இது. கென்ய கடற்கரை பகுதிகளில் சோதனை என்பது அறவே இருக்காதாம். அதனால் சமீப காலமாக சர்வதேச போதை கடத்தல் கும்பல் மாம்பாசா நகரத்தை பயன்படுத்த தொடங்கியுள்ளதாம். மாம்பாசா நகருக்குள் ஆப்கானிஸ்தானில் இருந்து கஞ்சாவும், பாகிஸ்தானில் இருந்து ஹெராயின், தென் அமெரிக்க நாடுகளில் இருந்து கொக்கைன் போன்ற பொருட்கள் கப்பல் வழியாக கொண்டு வரப்படுகிறது. பின்னர் இங்கிருந்து எளிதாக தலைநகர் நைரோபிக்கு தரை மார்க்கமாக எடுத்துச் சென்று அங்கிருந்து விமானத்தில் குருவிகள் வழியாக ஐரோப்பிய நாடுகளுக்கு போதைப் பொருட்கள் கடத்திச் செல்லப்படுவதாக சொல்லப்படுகிறது. ஒருமுறை போதைப் பொருட்களை கென்யாவில் இருந்து வெளிநாடுகளுக்கு கொண்டு செல்ல கிட்டத்தட்ட 8 லட்சம் வரை குருவிகளுக்கு சம்பளம் கிடைக்குமாம். மாம்பாசா நகருக்கு பாகிஸ்தானியர்கள் அடிக்கடி போதைப் பொருட்களை கடத்தி வந்து பிடிபடுவது வாடிக்கையானது. மகா சிவராத்திரி ஈசனுடன் ஓர் இரவு சத்குருவுடன் கொண்டாடுங்கள். மார்ச் 8 நேரலையில்.